ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் இந்த 1 ரோல் பேஸ்கெட்டோட அடிபாகம், அதாவது பேஸ் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்காக நான் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். நம்ம பேஸ் வந்து கரெக்டாக போட்டுட்டாவே மேலே கூட வளர்க்குறது வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். இந்த கூட போடுறதுக்கு நான் 2 ரோல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ரெட் கலரும் ஒரு ஸ்கை ப்ளூ கலரும் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஸ்கை ப்ளூ கலரில் பாதி தான் எடுத்து வச்சுருக்கேன். 1 ரோல் ஃபுல்லாகவே ரெட் கலர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்கேல், அப்புறமா கத்திரிக்கோல், இதுதான் நமக்கு தேவை. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கூட போடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா 2 ரோலாகவே எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அளவுகள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சென்டரில் ஒரு ஹோல் போட்டுட்டு நம்ம உள்ளே 4 பக்கமும் கட்டியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு உள்ளே இருந்து நம்ம வயரை வெளியில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கவரோடையே வச்சுட்டு நம்ம கூட போடும்போது சிக்கல் விழாமல் இருக்கும், ஈஸியாக இருக்கும் நம்ம போடுறதுக்கு. அதுக்காக தான் நீங்கள் இந்த கவர்லேருந்து வெளியில் எடுத்து வச்சும் போடலாம். அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சிக்கல் விழுந்துடும். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு கயிறோ இல்லை வயரோ வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வயரை வெளியில் எடுத்தாச்சு. இப்போ மெஷர்மெண்ட் பார்க்கலாம். ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. நான் வந்து மர ஸ்கேல் எடுத்திருக்கேன். 1 2 3 4 5, அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் ஸ்கேல், மொத்தம் 5 அடியில் எடுத்துக்கோங்க. 5 அடியில் ஃபஸ்ட்டு ஒரு வயரை வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு வயர் அளந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பியுமே ஸ்கேல் வச்சு அளக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வயர்லேருந்து அடுத்த வயரை வந்து அளந்துக்கலாம். மொத்தம் இதே மாதிரி 21 வயர் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து ரெட் கலரில் 12 வயர் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ப்ளூ கலரில் 9 வயர் கட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 21 வயர் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வயர்ஸை வச்சு தான் நம்ம வந்து பேஸ் போட போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வயர்லேருந்து ஒரு ரெட் கலர் வயர் சமமாக மடித்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரன்னிங் வயரையும் எடுத்துக்கோங்க. ரன்னிங் வயர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம சமமாக மடித்து வச்சுருக்க வயரை அளந்துக்கோங்க. அளந்துட்டு சேம் அதே அளவு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ரைட் சைடு எப்போவுமே நமக்கு வந்து ரன்னிங் வயர் இருக்கணும், லெஃப்ட் சைடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வயர் இருக்கணும். இப்போ நார்மல் நாட் போடுறதுக்கு ரைட் சைடு இருக்க ரன்னிங் வயரை லெஃப்ட் சைடு இருக்க வயர் மேலே இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே போகிற வயரை மேலே தூக்கி விட்டுட்டு சைடில் போகிற வயரை அந்த லூப் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும் அது உள்ளே விட்டு நாட்டை டைட் பண்ணிக்கலாம். நார்மல் நாட் எப்படி போடுறதுன்னு தெரிலனா நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு நாட் போட்டுட்டோம். நமக்கு ரைட் சைடு வந்து ரன்னிங் வயர் வந்து கட்டோடு இருக்குது. இப்போ அப் அண்ட் டவுன் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாட்டும் போட்டதுக்கப்புறமா நம்ம அப் அண்ட் டவுன் வந்து செக் பண்ணணும். மேலே கீழே ஏதாவது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் வந்து மறக்காமல் பண்ணிக்கோங்க. அடுத்து 2வது வயர் எடுத்துக்கோங்க. ரன்னிங் வயரை மடிச்சுட்டு 2வது வயரை அது மேலே போட்டுட்டு கீழே போகிற வயரை மேலே போட்டு சைடில் போகிற வயரை அந்த லூப்பில் விட்டுட்டு நாட்டை இழுத்து டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சேம் அதே மாதிரியே நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அப் அண்ட் டவுன் இதுக்குமே செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நாட்டும் போடும்போது இந்த ஸ்டெப்பை வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மேலே கூட வளர்க்கும்போது தப்பு எதுவும் வராமல் இருக்கும். அதாவது முன்ன பின்ன கூட வந்து இல்லாமல் இருக்கும். அடுத்து 3வது நாட்டு. நான் இதில் வந்து ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு வந்து எல்லா நாட்டுமே நான் வந்து ஜாயின் பண்ணுறதை காமிச்சிருக்கேன். ஸோ அதனால தான் நான் பிகினர்ஸ் வீடியோ அப்படின்னு சொன்னேன். இப்போ 3வது நாட்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்து 4வது நாட்டு. 4 ரெட் கலர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அடுத்து ஒரு 3 ப்ளூ கலர், இந்த மாதிரி ஆர்டரில் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நான் வந்து அப் அண்ட் டவுன் செக் பண்ணுறதை காட்டல. நீங்கள் ஒவ்வொரு தடவையுமே ஒவ்வொரு நாட்டுமே ஜாயின் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் வந்து செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. அடுத்து ஸ்கை ப்ளூ கலர் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு 4 ரெட்டு, அடுத்து 3 ப்ளூ கலர், அடுத்து 4 ரெட்டு, அடுத்து 3 ப்ளூ, இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே 2 ரோல் பேஸ்கெட் போட்டிருக்கோம், 1 ரோல் பேஸ்கெட்டும் போட்டிருக்கேன், ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் போட்டிருக்கேன், ஏணிப்படி முடிச்சு போட்டும் போட்டிருக்கேன். 2 ரோல் கூடையில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் டிசைனில் கிராஸ் கட் கூட போட்டிருக்கேன். அதே மாதிரி டாட் டிசைன் கூடையும் போட்டிருக்கேன். சாக்லேட் நாட் பேஸ்கெட்டும் ரீசெண்டாக போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்துக்குமே லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். சாக்லேட் நாட் தனியாக எப்படி போடுறதுன்ற வீடியோவுமே நான் கொடுத்துருக்கேன்.
அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி மல்டிபர்பஸ் ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டுமே போட்டிருக்கேன். பார்ட் 1 பார்ட் 2ன்ட்டு டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், கார்ட்லேயுமே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் 7 நாட் போட்டதுக்கப்புறமா அடுத்து 8வது நாட் வந்து ரெட் கலர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 4 ரெட்டு, 3 ப்ளூ, அதுக்கப்புறமா 4 ரெட்டு. இந்த மாதிரியே நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 21 வயருமே இந்த மாதிரி தான் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த ஒரு லைன் ஃபுல்லாகவே நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி போடணும் அப்படின்ற பிகினர்ஸ்க்காக. ஒவ்வொரு நாட்டும் போடும்போது கண்டிப்பாக அந்த அப் அண்ட் டவுன் வந்து செக் பண்ணிவிட்டு போடுங்க. நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு தான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது அப் அண்ட் டவுன் வந்து ஒவ்வொரு நாட்டுக்குமே நான் செக் பண்ணிவிட்டு போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப லாங்காக இருக்கும் வீடியோ. அதனால நான் வந்து அப்படியே ஜாயின் பண்ணுறதை மட்டும் காட்டுறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது குழப்பிக்காமல் கரெக்டாக அந்த அப் அண்ட் டவுன் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த நாட் வந்து ஜாயின் பண்ணுங்கள், அடுத்த ஒயர் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஒயரும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நாட் போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம அப் அண்ட் டவுன் வந்து செக் பண்ணுவோம். அது வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஒரு லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. 4 ரெட்டு, 3 ப்ளூ, 4 ரெட்டு, 3 ப்ளூ, 4 ரெட்டு, 3 ப்ளூ, லாஸ்ட்டாக 3 ப்ளூவோடு முடிச்சிருக்கேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு சைடில் போகிற வயரை அளந்து கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ செகண்ட் லைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ரன்னிங் வயரை எடுத்துக்கோங்க. சைடில் போகிற வயரை அளந்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ சேம் அதே மாதிரி தான். இப்போ ரன்னிங் வயரை மடிச்சுட்டு மேலே போகிற வயரை அந்த ரன்னிங் வயர் மேலே சுற்றிட்டு கீழே போகிற வயரை எடுத்து மேலே விட்டுட்டு சைடில் போகிற வயரை இந்த லூப்பில் விட்டு நாட்டை டைட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே வரிசையாக நம்ம போட்டுகிட்டே வரணும். ஃபர்ஸ்ட்டு வந்து எப்படி போட்டோமோ சேம் அதே மாதிரி செகண்ட் லைன் வந்து அப்படியே நம்ம வரிசையாக போட்டுகிட்டே வர வேண்டியது தான். லாஸ்ட் வரைக்கும் போட்டு முடிச்சுட்டு சைடில் போகிற வயரை அளந்து கட் பண்ணி விட்டுட்டு அடுத்து 3வது லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இதே மெத்தட் தான், நம்ம அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இந்த செகண்ட் லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் நான் கொஞ்சம் ஸ்பீடாக காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அப்படியே போட்டுகிட்டே வாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தே அப்படியே போட்டுகிட்டே வந்துடலாம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பார்த்தே நீங்கள் போட்டுடலாம்.
இப்போ செகண்ட் லைன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான். இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் லைனோட ஒயரை அளந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ 3வது லைன் வந்து நம்ம போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் லைனில் வந்து நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு அடையாளம் தெரிகிறதுக்காக ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம எங்கே பேஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றது வந்து அது ஒரு அடையாளப்படுத்துறதுக்காக இந்த முடிச்சு போட்ட லைனுக்கும் மேலேயும் கீழேயும் நம்ம வந்து சமமாக போட போகிறோம். சேம் 3வது லைனுக்கு வந்து ரெட் கலர் ரன்னிங் ஒயர் தான் எடுத்திருக்கேன். நம்ம செகண்ட் லைன் எப்படி போட்டோமோ சேம் அதே மாதிரியே சைடில் போகிற ஒயரை அளந்துட்டு நம்ம வந்து மடிச்சுட்டு நார்மல் நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்ம செகண்ட் லைன் எப்படி போட்டோமோ சேம் அதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. 3வது லைனில் நான் ஒரு 3 நாட் மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி அந்த லைன் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேம் அதே மாதிரி சைடில் போகிற ஒயரை அளந்து கட் பண்ணி விட்டுட்டு அடுத்து 4வது லைன் வந்து நம்ம போடணும். அதுக்கு வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனுக்கு மேலே போட போகிறோம். அதுக்கு இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அதுக்கப்புறமா மேலே நம்ம போடணும். முடிச்சுக்கு கீழே 2 லைன் போட்டாச்சு. இப்போ நம்ம திருப்பிட்டு முடிச்சுக்கு மேலே நம்ம லைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். ரெட் கலர் ஒயர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. சேம் அதே மாதிரியே மடிச்சுட்டு மேலே போகிற அந்த ப்ளூ ஒயரை அது மேலே சுற்றிட்டு ரெட் கலர் ஒயரை மேலே போட்டு ப்ளூ ஒயரை அந்த லூப் உள்ள விட்டு நாட்டை டைட் பண்ணிக்கலாம். இப்போ 4வது லைன் நம்ம போடுறோம். சேம் அதே மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். அந்த லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா சைடில் போகிற ஒயரை அளந்துட்டு அடுத்த லைன் ஃபார்ம் பண்ணணும். அவ்வளோதான். நான் இந்த லைனுமே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒரு 3 நாட் தான் இதுலேயுமே போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரியே போட்டுட்டு வந்துடுங்க ஃபுல்லாக. இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். மொத்தம் நம்ம 4 லைன் போட்டிருக்கோம். முடிச்சு இல்லாமல் முடிச்சுக்கு மேலே ஒரு லைன் போட்டிருக்கோம், முடிச்சுக்கு கீழே 2 லைன் போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து ப்ளூ கலர் ஒயர் ரன்னிங் ஒயராக வச்சு நம்ம பேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 5வது லைன் வந்து போட போகிறோம். இந்த மெத்தடில் போடும்போது உங்களுக்கு வந்து பாக்ஸ் வந்து கரெக்டாக வரும். இப்போ 4 ரெட்டு போட்டிருக்கோம். இப்போ அடுத்து வந்துட்டு ப்ளூ கலர் வந்து ஜாயின் பண்ணுறோம். மொத்தம் நம்ம வந்து 8 லைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். நடுவில் 4 ரெட்டு, மேலேயும் கீழேயும் 2 ப்ளூ கலர் லைன் வரும். அந்த முடிச்சு இல்லாமல் மேலே 4 லைன், கீழே 3 லைன், மொத்தம் 8 லைன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இது ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி தான், ஃபர்ஸ்ட் லைன் எப்படி ஃபினிஷ் பண்ணமோ அதே மாதிரி தான். அந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கப்புறமா சைடில் போகிற ஒயரை அளந்து கட் பண்ணி விட்டுட்டு அடுத்த லைன் ஃபார்ம் பண்ணணும். இப்போ பாருங்கள் இந்த லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா திருப்பிட்டு மேலே 2 லைன் போட்டுருங்க ப்ளூ கலரில். போட்டிங்க அப்படின்னா பேஸ் வந்து ஃபினிஷ் ஆயிரும் நமக்கு. நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் நமக்கு வந்து பேஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு கீழே 3 லைனு, மேலே 4 லைன் நான் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன். மொத்தம் 8 லைன்ஸ் போட்டிருக்கோம். இந்த பேஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சுடுங்க. அடுத்த வீடியோவில் மேலே எப்படி வளர்க்குறதுன்ட்டு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி பேஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இதில் வந்து குச்சி சொருகி வச்சுக்கோங்க. அப்போ தான் பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்படி குச்சி சொருகிறதுன்னு தெரியலனா ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு குச்சியும் சொருகி வச்சுடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.